ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசிப்பம்ல என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். ரோஹினி வந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு சாரிங்க அங்கிள், நான் இந்தமாரி தப்பு பண்ணிடக்கூடாதான், இருந்தாலும் நான் மனோஜ்க்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு கெஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்துட்டு நீ இருந்தாலும் இது பண்ணது தப்பு தாம்மா, நீ அவனை நல்ல வழி கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் பார்த்தேன், விஜயா தான் இந்தமாரி அவனை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிச்சோம், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நீயே தவறான வழிக்கு தாம்மா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க மனோஜை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு சரிம்மா நான் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கிள் சாரி அங்கிள், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு நீ என்ன இந்த ரூம்லேருந்து வர அப்படின்னு சொல்லி ஆண்டி நான் அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பேச போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே திட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோஹினி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்புறமேட்டு விஜயா இருந்துட்டு நீ சாப்பிடக்கூடாது, எழு ஃபஸ்ட்டு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா இருந்துட்டு உட்காருங்க ரோஹினி, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க, சாப்பிட முதல்ல இப்படி இலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை சாப்பாட்டில் கை வச்சிட்டாளா, ஒன்றும் இல்லைல்ல சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை ரொம்பவே திட்டிட்டு ரோஹினியுமே அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு சாப்பிட்டா இப்போ என்ன ஆண்டி, சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே டென்ஷனே திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி வந்துட்டு எனக்காக யாரும் கவலைப்பட தேவையில்ல, எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வெளியில். அப்புறமேட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பார்வதிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஆண்டி இந்தமாரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சொல்கிறாங்க. அப்புறம் பார்வதி வந்துட்டு நீ இருந்தாலும் பண்ணியிருக்கிறது தப்பு தானம்மா, விஜய் அவனை எவ்வளோ நம்பியிருந்தா, நீ விஜய்க்கு இப்படி பண்ணுவேன் நான் அவளுக்கு அதனால தான் அவளுக்கு அவ்வளோ கோவம், அதுக்கு தான் அவள் அடிச்சா, இருந்தாலும் அவள் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்வதி வந்துட்டு நீ எனக்கு ஒரு பொண்ணு மாரி தாம்மா, நீ என்றைக்குமே நீ நல்லா வாழ்கிறன்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பத்தில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ பண்ண ஒரு தப்புனால நீ இவ்வளோ கஷ்டப்படுறலம்மா, நான் என்னால் தான் நீ எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை ஆண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.